அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் பல்வேறுபட்ட அதிதிகளை அழைத்து வந்து அவர்களிடம் இருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கி பல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த காலை வேளையை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக பல அதிதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொண்ட அல்லது அவர்கள் சந்தித்த பல்வேறுபட்ட விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அண்மையிலும் கூட விளையாட்டு தொடர்பாக பல அதிதிகளை அழைத்து வந்து அவர்களிடம் இருக்கின்ற திறமைகள், நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், குறிப்பாக இலங்கையை தாண்டி சர்வதேச ரீதியாக அவர்கள் சாதிக்க துடிக்கின்ற விடயங்கள் என பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இன்றும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு விளையாட்டை தெரிவு செய்து அந்த விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு கனவுகளோடும் நம்பிக்கையோடும் இப்பொழுது புதிதாக கடந்த ஒரு 2-3 வருடங்களாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதில் வெற்றியும் கண்டு ஒரு சாதனை பெண்ணாக மிளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல சாதனைகளை படைக்க காத்து கொண்டிருக்கிறார். நிதர்ஷிகா குமாரன் அவர்களை தான் இன்று நாங்கள் எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக யாருமே மிக இலகுவாக தெரிவு செய்ய முடியாத ஒரு துறையை தெரிவு செய்து அந்த துறைக்கு கடல் கடந்து சென்று சாதனை படைத்து பல பதக்கங்களை இலங்கைக்கு, தாய் நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு பல விடயங்களை பேசி அவரிடமிருந்து இன்னும் நாங்கள் என்னென்ன விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகள். பல விடயங்கள் பேச வேண்டும். முதலில் நிதர்ஷிகா என்றால் யார் என்று எங்களுடைய ரசிகர்களுக்கு தெரிய வேண்டும். உங்களை பற்றி ஒரு சுருக்கம் சொல்ல முடியும்? எனக்கு இந்த அழைப்பை விடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் நிதர்ஷிகா குமாரன். நான் கேண்டியிலேருந்து வரேன். நான் இப்போ ரீசெண்ட்லி நடந்த ஏஷியா பசிபிக் அண்ட் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் ஒரு கோல்டன் 3 சில்வர் வின் பண்ணியிருக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டூர். நான் கேண்டியில் குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் அண்ட் கேண்டி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் இந்த ஸ்போர்ட்டில் இருக்கிறேன். ஸ்பெஷலி பவர் லிஃப்டிங்கில் லாஸ்ட் 1.5 இயர்ஸ் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் இப்போது ஒரு ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் ஆப்ரேஷனல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே கேண்டி. நான் இப்போ எந்த நோக்கம் இதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த ஸ்போர்ட்டை செய்யணுங்கிறது சரியான விருப்பம். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் செய்கிறது, ஜிம்முக்கு போகிறதுல விருப்பம் இருக்குது. ஸோ பல நேரங்கள் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. பட் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு எந்த காசில் ஏர்ன் பண்ணி இந்த ஸ்போர்ட்டை என்னால் செய்ய முடியுதுன்னு தொடர்ந்து இது செய்யணும்னு ஆசை. உண்மையிலும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. கடல் கடந்து ஜப்பானுக்கு சென்று 3 வெள்ளி ஒரு தங்க பதக்கத்தோடு தாயகம் திரும்பி இருந்தீர்கள். சமூக வலைதளம் முழுக்க உங்களுடைய பெயரும் அடிபட்டிருந்தது. நாங்களும் தேடத் தொடங்கினோம் யார் இந்த நிதர்ஷிகா என்று. இன்று ஆதவன் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு நிதர்ஷிகா குமாரனை அழைத்து வந்து யார் இவர், இந்த துறையில் எப்படி அவர் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார், இந்த துறையில் அப்படி என்ன இருக்கிறது, எதற்காக இந்த ஒரு துறையை, அதுவும் குறிப்பாக விளையாட்டு என்றவுடன் பலருடைய கண்கள் கிரிக்கெட் மீதும் கால்பந்து மீதும் அதன் இடத்தில் வாலிபால், நெட்பால் என்று என்கின்ற ஒரு தருணத்திலே இந்த ஒரு பிரிவை தெரிவு செய்து அதற்குள்ளே தான் சாதிக்க வேண்டும் என்கின்றதற்காக ஒரு போராட்ட களத்திலே தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அவர் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இந்த துறையை தெரிவு செய்து முதல் முறையாக நீங்கள் ஒரு சர்வதேசம் கடந்து ஒரு போட்டியிலே கலந்து கொண்டிருப்பீர்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் வருங்கிறதால ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. பட் எந்த கோச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்த துறையில் பல வருஷமாக இருக்கிற ஒரு கோச் தான் எனக்கு அதிர்ஷ்டவசமாக எனக்கு அப்படி ஒரு கோச் கிடைச்சாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு அட்வைஸ் கிடைச்சா. அது மட்டும் இல்லாமல் இந்த டூரில் போன மற்ற 11 சக போட்டியாளர்கள் அவர்கள்கிட்ட இருந்து கிடைச்சது எனக்கு. பட் அதுக்குரிய அறிவுக்கு இந்த நாங்கள் பிளான் பண்ணும்போதே அது பெரிய பிளானிங் ஒன்று இந்த முறை இருக்கல்ல. ஸோ எங்களோட பட்ஜெட்டும் நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று தான் போணுச்சு. ஸோ அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் தேடுறதோ இல்லாட்டி அதுக்கான செலவுகளை பார்த்துக்கொள்றதோ எல்லாமே பிளேயர்ஸே தான் செஞ்சோம். ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஜப்பான் போன உடனே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹோட்டல் இல்லை 11 பேரும் ஒரே ஹோட்டலில் ஒரே இடத்துல இருக்கல. நாங்கள் 2 குரூப்ஸாக தான் போனோம். ஸோ ஒவ்வொருத்தரும் வேறு இடங்களில் தான் இருந்தோம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னாலும் கேட்டுக்கொள்ளவோ இல்லாட்டி அறிவுரை கேட்கறதுக்கான வசதி ஃபோன் மூலமாக தான் கேட்கணும். திடீர் உடனே போயிட்டு செய்கிறது எல்லாருக்கும் இருக்கல்ல. பட் இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட்டை அந்த இடத்துல கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஜப்பானில் எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை தான் சாப்பாடு. ஸோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே நாங்கள் ஸ்ரீலங்காவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சாப்பாடு இப்போது கிடைக்கல. ஸோ அங்கே இருந்த சாப்பாடு எனக்கு ஒத்து போகலை. ஸோ நான் அங்கே போய் கொஞ்ச நாள் சிக்காக இருந்தேன். ஸோ
அதெல்லாம் தாண்டி தான் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எத்தனை நாள் பயணம் ஜப்பானில் இந்த போட்டிக்காக? நான் 9 நாட்கள் போய் ஜப்பானில் இருந்தேன். ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் வருங்கிறதால இந்த போட்டிக்கு 2-3 நாளைக்கு முதல்லே நான் ஜப்பான் போயிட்டேன். ஸோ அந்த இடத்த சூழ்நிலை சாப்பாடுக்கு பழகணுங்கிறதுக்காக. பிகாஸ் எனக்கு நான் போட்டியில் பங்கு பற்றும் போதோ இல்லாட்டி ட்ரைனிங் செய்யும் போதோ ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு சாப்பிடணும். ஸோ அது என்ற பழக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த சாப்பாடை தேடணும், அதுக்கு பழகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் முன்னாடி போனேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே போயிட்டோம். செகண்ட் பேட்ச் 3 நாள் பிந்தி வந்தாங்க. அப்படி நீங்கள் போயிட்டு அங்கே பயிற்சியை மேற்கொள்கிற அதுக்கான வசதிகள் எல்லாமே செய்து கொடுக்கும்? அதெல்லாம் அவங்களே செய்து கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்குன்னு வேற பயிற்சி மையம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ போன உடனே 6ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் போட்டியாளர்களுக்கு வேறையான ஒரு இடமும் பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறையான ஒரு இடமும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுலேயும் குறிப்பாக பவர் லிஃப்டிங் அப்படின்னும் போது வெயிட் லிஃப்டிங்கை விட ஒரு வித்தியாசமான ஒரு முறைமை அங்கே கடைபிடிக்கப்படும். பல்வேறு பிரிவுகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்குவாட், டெட் லிஃப்ட், பெஞ்ச் என்ற ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும். அதுவே பலருக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். எப்படி வெற்றியாளர்களை தெரிவு செய்கிறாங்க, எவ்வளவு தூரம் எடையை தூக்கணும் அப்படிங்கிறலாம் இருக்கும்போது ஆண்கள் பெண்களுக்கென்று வித்தியாசமான எடை பிரிவுகள் இருக்கும் தானே. ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது பெண்கள் பிரிவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட இதுகள் இருந்தது? முந்தைய காலத்தில் அந்த இதுகள் இருக்கல்ல. ஸோ வெயிட் லிஃப்டிங்னு ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ தான் பவர் லிஃப்டிங் அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வருது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்னு இன்னொன்று, அப்படி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் இப்போ தான் வருது. ஸோ பவர் லிஃப்டிங்கில் ஸ்குவாட், பெஞ்ச் அண்ட் டெட் லிஃப்ட் அது 3 செய்யணும். அது 3 கூட்டுத்தொகையில் ஓவரால் மெடல் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு வேறு இடைப்பிரிவுகள் இருக்குது, பெண்களுக்கு வேறு இடைப்பிரிவுகள் இருக்குது. இதுலேயுமே ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அவங்களோட வயதின் அடிப்படையில் வேறு வேறு பிரிவுகள் இருக்குது. 23 வயதுக்கு குறைந்தவர்கள் ஒரு பிரிவிலையும், 24 வயதிலிருந்து 39 வயது உள்ளவர்கள் ஓப்பன் கிளாஸ்லையும், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு மாஸ்டர் 1 மாஸ்டர் 2 வேறு வேறு வயது அடிப்படையில் பிரிவுகள் இருக்குது. ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணது பெண்களுக்கான 84க்கு குறைந்த பெண்களுக்கான ஓப்பன் பிரிவில் தான் நான் போட்டியிட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் பங்கு பற்றிய 3 போட்டிகளிலுமே பதக்கத்தை வென்றெடுத்திருந்தீர்கள். 22 நாடுகள் கலந்து கொண்டதாக கேள்விப்பட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு போட்டி இருந்தது அங்கே? எக்யூப்ட் கிளாசிக்னு 2 இருந்தது. ஸோ கிளாசிக்லலாம் போட்டி அதிகமான நாடுகள், 21 வயது ஒரு பிரிவு எடுத்திங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் 22 நாட்டையும் சேர்ந்து. இப்போ நான் பார்த்த ஒரு விடயம் தான், இந்தியாவில் இருந்தெல்லாம் ஒரே வயது பிரிவுக்குள்ள 4-5 பேர் போட்டியிடுற சந்தர்ப்பங்களும் இருந்துச்சு. அப்படி வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரே பிரிவு ஒரே போட்டியில் எத்தனை பேர் வேண்டாலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 8 ஒரு பிரிவில் 8 பேர் தான் போகலாம். ஒரு குரூப்பில் 8 பேர் தான் போகலாம்ங்கிறது தான் சட்டம் இருக்குது. ஸோ அது ஃபெடரேஷனால் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்கள் இருந்தால், இப்போ ஒவ்வொரு ஃபெடரேஷன்லேயும் அவங்களோட ஃபெடரேஷனில் இப்போ நான் நேஷனல் வின் பண்ணிட்டேங்கிறதுக்காக என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட், இப்போ ஏஷியா பசிபிக்கு வேறு குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட்ஸ், இப்போ டிசம்பரில் ஏஷியன் மீட் வருது, அதுக்கு வேறையான குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா அதுக்கென்று புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளை நீங்கள் அடைந்தால் உங்களுக்கு அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பல விடயங்கள் இருக்கிறது. வெயிட் லிஃப்டிங் என்றவுடன் ஒலிம்பிக்கிலும் கூட இந்த போட்டிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தங்க பதக்கங்களை சுவீகரித்ததை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த பவர் லிஃப்டிங் என்பது இவர் கூறியது போல இப்பொழுதுதான் வளர்ந்து வருகின்ற ஒரு விளையாட்டாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் மாறி வருகிறது. இதிலும் குறிப்பாக இந்த பவர் லிஃப்டிங் என்பது வெயிட் லிங்கோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒருவருடைய மரணத்திற்கும் கூட காரணமாக அமையக்கூடிய ஒரு விளையாட்டு என்பதால் அதை வெயிட் லிஃப்டிங்கோடு ஒப்பிடாமல் பவர் லிஃப்டிங்கை இன்னுமே ஒலிம்பிக் போட்டிகளிலே சேர்க்கப்படாத ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டிருந்தது. பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இப்பொழுது விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒலிம்பிக் போட்டி என்பது 2028ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டியில் இப்பொழுது 100 வருடத்திற்கு பிறகு கிரிக்கெட் போட்டி உட்பட பல்வேறுபட்ட விளையாட்டுகள் என்பது புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற காலப்பகுதியில் இந்த பவர் லிஃப்டிங்கும் கூட அதிலே இணைத்துக் கொள்ளப்படலாம். உங்களுக்கு ஒன்று இலக்கு இருக்கும், நான் இவ்வளவு தூரம் அந்த இலக்கை நோக்கி நகர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக இந்த துறையை தெரிவு செய்திருந்தாலும் பதக்கங்களை வென்றிருக்கிறீர்கள், பல்வேறுபட்ட சான்றிதழ்களை கைப்பற்றியிருக்கிறீர்கள், ஒரு தூர நோக்கோடு பயணிக்கப் போகிறேன் என்று கூறியிருக்கிறீர்கள். அடுத்ததாக ஆசிய போட்டி நடைபெறப் போகிறது. அதற்கான தயார்படுத்தல் என்பது எப்படி இருக்கிறது? ஆசிய போட்டிகளுக்கு இனிஷியலி எனக்கு இருந்தது நேஷனல் ரெக்கார்ட், ஸ்ரீலங்காவில் நேஷனல் ரெக்கார்ட் வைக்கணும். ஸோ அதை என்னால் போன வருடம் செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு இருந்த இலக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் ஒன்றுக்கு போகணும். அது இந்த முறை என்ன செய்ய முடிஞ்சு. ஸோ ஏஷியா பசிபிக் அடுத்தது ஏஷியன் மீட். ஸோ அதுக்கு இப்போ நான் தயாராகி கொண்டு இருக்கிறேன். பட்
அதுக்குரிய பணத்தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது அது பூர்த்தி என்னால் செய்யக்கொள்ள முடிந்தால் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பட் அது வரைக்கும் அதுக்குரிய குவாலிஃபைங் ஸ்டாண்டர்டில் அப்ரூவ் ஆகிற மாதிரி நான் இப்போ இந்த பயிற்சி வேலைப்பாடுகளை செஞ்சு கொண்டு இருக்கேன். குறிப்பாக திறமை இருந்தாலும் நிதி ரீதியான பிரச்சனை காரணமாக அந்த இலக்கையோ அல்லது நம்மளுடைய கனவை நோக்கி நகர முடியாத ஒரு நிலை இந்த துறையிலே காணப்படுகிறது. பல விடயங்கள் பேச வேண்டும், அதை பற்றியும் நாங்கள் விரிவாக கலந்துரையாட வேண்டும். காரணம், பல விளையாட்டுகள் இலங்கையில் பிரசித்தி பெற்றதாக மாறி வருகின்ற ஒரு தருணத்தில் இப்பொழுது இந்த அத்லெட்டிக் போட்டிகளாக இருக்கலாம் அல்லது இந்த வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் போன்ற துறைகளாக இருக்கலாம், அரசாங்கத்தினால் மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என்கின்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. புதியதொரு அரசாங்கம் வந்திருக்கிறது. நாங்களும் பல விடயங்களை தொடர்ச்சியாக இந்த விளையாட்டுத் துறையில் ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சரியான நபர்களை தெரிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கான ஊக்குவிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. தன்னை ஒருவர் சரியாக அடையாளம் கண்டு அந்த விடயத்தில் ஊக்குவித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்கின்ற ரீதியில், அதிலும் குறிப்பாக பெண்கள் ஒரு துறையை தெரிவு செய்து அந்த துறையினூடாக விளையாட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்பது பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களை நீங்களும் சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் கூறும் பொழுதே கூறியிருந்தீர்கள் 3 வருடம், அதாவது 2022 அந்த காலப்பகுதியில் தான் நான் இந்த துறையை தெரிவு செய்தேன் என்று. ஆனால் உங்களுக்கும் என்று ஒரு ஆசை இருந்திருக்கும். அவங்களுடைய ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால், நிதர்ஷிகா என்கின்ற ஒரு பெண் தன்னுடைய கல்வியை முடித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நகரும் பொழுது ஒரு எதிர்கால திட்டம் ஒன்று இருந்திருக்கும். எந்த துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பயணிக்க தொடங்கி இருந்தீர்கள்? ஸ்கூல் டேஸ்லேயே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட், லைக் படிக்கிறதை விட ஸ்போர்ட்ஸ் மீட், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஆர்வம் எப்பொழுதுமே அதிகமாக இருந்திருக்குது. ஸோ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதும் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் நேஷ்னல் மீட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். பட் எங்களோட அந்த டிப்பிக்கல் ஒரு முறை இருக்குது தானே, ஸ்பெஷலி நான் வர்றது ஒரு கண்டியிலிருந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் தமிழ் ஃபேமிலியிலேருந்து. ஸோ அங்கேயே எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு ஸ்கூல் டைமில் ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தான். அது ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நேஷ்னல் மீட் போக சான்ஸ் இருக்கும். பட் சிலர் வந்து அதுக்குன்னு ஒரு கோச் வச்சு அதையே கண்டினியூ பண்ணாங்க. ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அது செய்ய இயலுமான்னு. பட் அதுக்கு பெரிய ஆர்வம் என் பேரண்ட்ஸ் காட்டலை. ஸோ பட் ஓ லெவல் வரைக்கும் நான் அது செஞ்சேன். பட் ஓ லெவலுக்கு அப்புறம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக அதை நிப்பாட்டிட்டு தான் ஸ்டடி பண்ணேன். ஆஃப்டர் ஸ்டடீஸ் நான் இருக்கும்போது எனக்கு ஜிம் போகிறதுக்கு ஆசையாக இருக்கும். நான் எப்பொழுதுமே அதை சும்மா பார்க்கும்போதும் நான் அந்த டிவிலெல்லாம் ஸ்விம்மிங் மீட் அது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். ஸ்விம்மிங்கெல்லாம் நான் சரியான ஆசை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நான் அம்மாட்ட போய் கேட்டிருக்கிறேன், இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விடுறீங்களா, இந்த அக்காவுக்கு டான்ஸிங் கிளாஸ் போட ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விடுறேன். இப்போ அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ இன்னும் பாட்டு கிளாஸ்க்கு போய் சேர்த்து விட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இது, பாட்டு டான்ஸ் தான் கேர்ள்ஸ் நான் செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு மனப்பாங்கு. அது குறிப்பாக அம்மா அது அப்பா என்று பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம். அவங்க வளர்ந்த சமூகம், அவங்களோட இதுகள்லாம் அது இருந்து. ஆனால் இப்போ அது நிறைய மாறி இருக்குது. இப்போ ஒரு ஜிம்முக்குள்ளே போனாலே, இப்போ கேண்டியில் கூட ஜிம்முக்குள்ளே போனால் நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அது பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த ஸ்போர்ட் வின் பண்ணதுக்கும் நிறைய கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது இருக்கல, அந்த காலங்களில் அது இருக்கல. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் ஜிம் போக கேட்டதுக்கு எனக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா எவ்ரி மந்த் ஜிம் ஃபீ கட்டுறதுக்கு போயிட்டு கேட்கும்போது ஜிம்முக்குன்னு ஒரு காசு கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் விருப்பம் இருக்கல. ஸோ அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் போகிறது, அது ஒரு சான்ஸ் கிடைக்கக்குள்ள போகிறது அப்படி இருந்துச்சு. அதோடு நான் கொலம்புக்கு மூவ் பண்ணேன் இந்த ஜாப்புக்காக. ஸோ அப்போயும் எனக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஜிம்முக்கு போக விருப்பம்னு இருந்தாலும் அதுக்குரிய எந்த சேவிங்ஸ்லேருந்து எனக்கு போக எனக்கு சான்ஸ் இருக்கலை. ஸோ எனக்குன்னு ஒரு பேஸ், நான் இந்த நார்மல் பர்சனல் லைஃப்க்கு நான் ஒரு அளவு காசு சேர்த்து வைக்கவோ இல்லாட்டி ஒரு பேக்கப்பாக ஒன்று வச்சுக்கொள்ளவோ எனக்கு தேவை இருந்துச்சு. ஸோ அதுக்கு எனக்கு உடனடியாக ஒரு 2-3 வருஷத்தில் அதை செஞ்சு கொள்கிற சான்ஸ் எனக்கு இருக்கலை. இருந்திருந்தால் மேபி நான் ஒரு 24-25 இயர்ஸில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்போவே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது? எப்போதுமே எனக்கு ஜிம் போகிறதுக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஜிம் போகிறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. பலரை இந்த துறையில் தெரிவு செய்வதற்கு அந்த உடற்பயிற்சி கூடம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய உடையை சில நேரம் அதிகரிப்பதற்கு ஜிம்முக்கு போவோம், சிலர் உடலை குறைக்க வேண்டும் என்று ஜிம்முக்கு போவார்கள். அப்படி போகும்போது கிட்டத்தட்ட கடைசியில் அதுவே தங்களுடைய வாழ்க்கையாக மாறும் அளவுக்கு அதில் ஒரு துறையை தெரிவு செய்வார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. உண்மையில் 2000ஆம் ஆண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கல்வி அவைகளை எல்லாம் முடித்துவிட்டு 2020 என்பது கொரோனா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை
சவால்களையே உலகம் சந்திக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது போன்ற இன்னும் நீங்கள் உங்களுடைய துறையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு காலப்பகுதியாக இருந்தது. 2020ஆம் ஆண்டில் இவ்வளவு தூரம் நீங்கள் இப்பொழுது இந்த பவர் லிஃப்டிங்கில் எப்படி உங்களுடைய ஈடுபாடு இருக்கிறதோ அதே காலப்பகுதியில் நீங்கள் இந்த மாடலிங் துறையையும் தெரிவு செய்திருந்தீர்கள். அதை பற்றி திடீரென்று மாடலிங் துறை மீது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்பட்டது? இல்லை, நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே ரேம்ப் வாக் அது இது செய்கிறதுக்குரிய சான்சஸ் கிடைச்சிது வெண்ட வேலை பார்க்குற இடத்துலே. ஸோ அங்கே அது கிடைக்கும் போது ஸோ அந்த காலத்தில் எனக்கு இருந்தது என்னன்னா, அந்த டிப்பிக்கலாக ஒரு கேர்ள் அழகாக இருக்கணும், முடிய அழகாக வச்சுருக்கணும், உடல் அமைப்பு அழகாக வைத்திருக்கணும், இந்த அழகுங்கிறதுல தான் இந்த இது இருந்துச்சு. ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் அந்த டைம்லே பட் அதிர்ஷ்டவசமாக எனக்கு நிறைய சாப்பிட்டா உடம்பு வைக்கிறது அப்படி ஒரு இது இருக்கல்ல மேபி அந்த வயசுக்கு. ஸோ அந்த சான்ஸ் கிடைக்கவும் ஏன் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா நான் அந்த கொழும்புல மூவ் பண்ணி வந்தோன்னா நான் வேலை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன், வேலை செய்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கும் போது அங்கே எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிது. ஆக்கள் ஒரு ரேம்ப் வாக்குக்கு அப்புறம் இன்னொன்றுக்கு கூப்பிட்டாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு கூப்பிட்டாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு என் பேரண்ட்ஸ் எந்த இதுன்னு சொல்லல, அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போய் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது செஞ்சு இந்த ஃப்ரீ டைமில் அதை செய்யலாமேங்கும் போது ஒரு ஷூட்டை பார்த்துட்டு அடுத்த ஷூட்டில் கூப்பிடுவாங்க. அதோட அது எனக்கு இந்த ஃபினான்ஷியலாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதில் கிடைக்கிற காசோ இது அது இந்த வேலையில் பார்க்குறதுக்கோ பர்சனல் லைஃபுக்கோ. ஸோ நான் அது செஞ்சேன் 2020 வரைக்கும். ஸோ கொரோனாவோட அதை நின்று எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கொழும்புலேருந்து கேண்டிக்கு போய் கேண்டியில் 2020லேருந்து 2022 வரைக்குமே கேண்டி முழு நாடுமே கொரோனாவில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் கேண்டியில் ஸ்பெஷலி வெளியில் எங்கேயுமே போக முடியாது அந்த இது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை செய்கிறது, அம்மாட சாப்பாடு சாப்பிட்டு நான் உடல் எடை அதிகரிச்சிருச்சு. ஸோ நான் அந்த உடல் அழகாக வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததால தான் நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். இது நடக்குது 2022க்கு அப்புறம் 22ல். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது தான். ஆனால் எனக்கு எப்பயுமே அது ஏன்னு எனக்கு இன்றைக்கும் தெரியாது. இப்போ ஒரு ஜிம்முக்கு போனால் நார்மலி லேடிஸ் வந்து போயிட்டு கார்டியோ செய்வாங்க, ஜும்பா செய்வாங்க. எனக்கு வெயிட்ஸ் தூக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட நிறைய பெரியப்பாட மகன்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க டம்பல்ஸ் அது இது வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது நான் பார்த்துருக்குறேன். எனக்கு அதில் ஒரு ஆசை இருந்திருக்குது, சின்னதுலேருந்து எனக்கு அது இருந்துச்சு. ஸோ நான் அது சும்மா போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ என் கேண்டி ஜிம்மில் இருந்தாக்களும் சரியான சப்போர்ட்டிவ். நான் ஒரு 2 ஜிம்மில் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 2 ஜிம்மில் இருந்தவங்களுமே சரியான சப்போர்ட்டிவ். ஸ்பாட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது கேட்டால் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அதில் அந்த விதத்தில் ஜிம் கம்யூனிட்டி எங்கேயுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செய்யும் போது தான் நான் சும்மா அந்த டைமில் தான் நான் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சும்மா அதை எடுத்து வீடியோ போடவும் அதில் ஆட்கள் வந்து நல்லா இருக்குது, நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லும்போது இனிஷியலாக நான் அதை எடுத்துக்கொள்ளலை, தலைக்கு பெருசாக எடுக்கலை, மேபி நார்மல் இதாக சொல்கிறாங்கன்னு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வேலை செய்கிற இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இதை செய்கிறீங்க, இவ்வளோ வெயிட் தூக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் நானே யோசித்தேன், ஓகே மேபி அதில் ஏதோ விஷயம் இருக்குது வருது. சில ஸ்காட்டெல்லாம் வந்து எனக்கு ஒரு எந்த வயசில் இருக்கிற நியூவாக சேர்ந்த ஒருத்தவங்களோட எந்த ஸ்காட் நம்பர்ஸை நான் இந்த ஓப்பனிங் ஸ்காட் நம்பர்ஸ் பார்க்கும்போது அதில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, ஏன் நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, இதை தொடர்ந்து செய்யலாமேன்னு 2022 சொல்லிட்டு இருந்தேன். ஜிம் கம்யூனிட்டியால் இருக்கிறாங்க. இப்போ சிலர் எனக்கு வீட்டாக்கள்மா இருக்கட்டும், இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல லேடிஸ் முதற்கொண்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி நீங்கள் இது செய்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, உடம்பு வலிக்கலையா, அப்படி சொல்லும்போது ஏதோ இருக்குது போல். அப்படி எவ்வளவு எடை இப்போ நீங்கள் லைஃப்பில் தூக்கியிருப்பீங்க இல்லையா, அதிகப்படியான எடை எவ்வளவு தூக்கியிருப்பீங்க? நான் ஸ்காட்டில் 145 கிலோ தூக்கியிருக்கிறேன், பெஞ்சில் 70 கிலோ தூக்கியிருக்கிறேன், டெட்லிஃப்டில் 155 வரைக்கும் தூக்கியிருக்கீங்க. இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயன்படுறதா இருந்துச்சு? ஏசியா பசிபிக் போயிருக்கீங்க, ஜப்பானில் வச்சு அதிகப்படியான எடை தூக்கணும், பல நாடுகள் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல வசதிகளோடு வந்திருப்பாங்க, பல வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு காம்படிட்டரில் நீங்கள் ஒரு வெண்கல பதக்கம் எடுக்கிறதுனாலே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது சில்வர் பதக்கத்தை வென்றிருந்தீங்க, டெட்லிஃப்டில் கோல்டு மெடலை வாங்கியிருந்தீங்க, ஓவராலாக உங்களுக்கு ஒரு சில்வர் மெடல் கிடைச்சிச்சு. ஒரு பெரிய ஒரு ஃபைட் ஒன்று இருந்திருக்கும் தானே. ஏன்னா ஒரு பக்கம்
நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் உங்களோட செலவெல்லாம் பார்த்துருக்கணும். மன ரீதியாக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஒரு பெரிய ஒரு ட்ராவலிங் ஒன்று இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மன உறுதி இருக்கணும். எப்படி நீங்கள் உங்களைய தயார்படுத்திக்கிட்டீங்க? எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இனிஷியலி நான் இந்த மீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஐடியா இருக்கலை. பிகாஸ் நான் இந்த நேஷனல்ஸ் முடிஞ்ச ஒரு வீக்கில் எனக்கு சிக்குன்குன்யா நோயால் நான் பாதிக்கப்பட்டேன். ஸோ அது ஒரு மாதம் காலமாக அது ஐடென்டிஃபை பண்ணாமல், அது ட்ரீட் பண்ணாமல் எனக்கு ஒரு 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஸோ மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் பவர் லிஃப்டிங்கில் இருக்கிறவங்க சொன்னாங்க, மேபி இது தான் உங்களுக்குரிய சான்ஸாக இருக்கலாம், இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இது செய்யுங்க. ஏன்னா நார்மலி நாமினேஷன் டேட்ஸ் 3-4 நாள் தள்ளி போணுச்சு. ஸோ அது உங்களுக்கு மேலே. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாருக்கும் கிடைக்கிற சான்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் நேஷனல் வின் பண்ணதால உங்களுக்கு இது கிடைச்சிருக்குது. எத்தனையோ பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் தானே, மேபி நெக்ஸ்ட் இயர் தெரியாது, யாருக்குமே தெரியாது எங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு. எங்களால் எதிர்காலத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணுங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணதால தான் சரி ஓகே என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் மேலே. பிகாஸ் ஜனவரி டு மே என்னால் நடக்கக்கூட முடியாது. நான் கொழும்புல என்னால் தனியாக இருக்கக்கூட முடியாமல் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா தான் என்ன பார்த்துக்கொண்டாங்க. ஏன்னா நான் எலும்பி நடக்கிறதுக்கோ சாப்பாடு போய் எடுக்கிறதுக்கு கூட என்னால் முடியாமல் தான் இருந்தேன். ஏன்னா இன்னமும் சிக்குன்குனியா வந்து இந்த இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக உடல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான். குறிப்பாக கால் கைகள் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு நோயாக இலங்கையில் இப்பொழுது அதிகரித்து வரும் பொழுது ஒரு 5 மாதங்கள் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்ட அடுத்த 2வது மாதத்தில் நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை உங்களால் படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனதைரியத்தை ஜூலை மாதத்திலே நீங்கள் ஒட்டுமொத்த இலங்கையுமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உண்மையிலே அதில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயம் தான் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் அங்கு சென்றிருந்தாலும் கூட 40 பதக்கங்களோடு தாயகம் திரும்பியிருந்தார்கள். அதில் உங்களுடைய பதக்கம் என்பது 4 பதக்கங்களோடு நீங்கள் பெருமை சேர்த்திருந்தீர்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே பெருமை அடையக்கூடிய வகையில் ஒரு வீரம் அங்கே இருக்கிறார். இப்பொழுது மிக முக்கியமாக இந்த துறையிலே மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது பவர் லிஃப்டிங் சம்பந்தமாக தேடத் தொடங்கியிருந்தார்கள். பல பெண்களுக்கான ஒரு கதவை நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு துறை இருக்கிறது, இந்த துறையிலும் சாதிக்கலாம், நாங்களும் தைரியமாக செல்லலாம், இப்பொழுது அனைவருமே இந்த துறையில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது உங்களின் மூலமாக. அது எப்படி இருக்கிறது உங்களுக்கு? பர்சனலி எனக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸ். நானே என்னால் இவ்வளவு முடியுமான்னு நினைக்கிற ஒரு விஷயமா தான் இது இருக்குது. பிகாஸ் நான் நினைக்கல என்னால் இவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டூருக்கு இந்த வீட்டை பெற்றோர்களாக இருக்கட்டும், இந்த தங்கச்சியாக இருக்கட்டும், இந்த அக்காவாக இருக்கட்டும், அதோட ஆஃபீஸ்லேயும் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. ஸ்பெஷலி சொல்லணும், இந்த கோச்சஸ், இந்த ஜிம்மில் இருக்கிற கலாம்பு ஜிம்மில் இருக்கிறவங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சக பவர் லிஃப்டர்ஸ், இந்த டூரில் போன மற்ற சில பவர் லிஃப்டர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி, இப்போ எனக்கே நான் இந்த நார்மலாக நேஷனல்ஸில் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண நம்பர்ஸை கூட செய்ய முடியாதுன்னு நினச்சேன். எனக்கு நான் இந்த 3லேயுமே என்னால் பிஆர் இந்த பர்சனல் பெஸ்ட் செய்யக்கூடிய நிலைமைக்கு என்னால் 2 மாதத்தில் வர முடிஞ்சது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதை அச்சீவ் பண்ணது. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு போட்டியை அணுகும் போது ஓகே என்னால் இது செய்ய முடியும், எந்த தடை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது நாங்கள் நினச்சி அது செய்ய முடியுங்கிறத தைரியத்தை எனக்கே அதை கொடுத்துருக்குது. சர்வதேச ரீதியாக முதல் நாட்டிலேயே நீங்கள் 4 பதக்கங்களோடு திருப்பி இருந்தீர்கள். தேசிய ரீதியாக உங்களுடைய சாதனை அதுதான் இப்படி இந்த ஒரு நிலைக்கு உங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது. தேசிய ரீதியிலான போட்டிகள் எப்படி இருக்கிறது? சர்வதேச போட்டியாளர்களை பார்ப்பதற்கு முன்பாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த துறையிலே சாதித்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பெண்களோடு தான் நீங்கள் போட்டி போட்டு அதிலும் கூட வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், சாதனையும் படைத்திருக்கிறீர்கள். எப்படி இருந்தது அது? கண்டியிலேருந்து வரும்போது, கண்டியிலேருந்து யோசிக்கும் போது அது கண்டியில் பவர் லிஃப்டிங்க்கு கோச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ கோச்சிங்க்கு கண்டியில் ஒரு பெரிய பிரச்சனை இன்னமுமே அந்த வெற்றிடம் நிறைய இருக்குது. இப்போ எங்களோட ஜிம்மில் இருக்கிறவங்களுக்கு போகணும் ஆசை, எங்கள்கிட்ட கேட்பாங்க இது என்ன செய்கிறதுன்னு. பட் அவங்களுக்கு அதுக்குரிய நாலேஜ் ரொம்ப குறைவு. இப்போ வர வர அதை அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வருது. பட் இன்னும் அதுக்கு முழுமையாக அது அபிவிருத்தி அடையலை. கலாம்புல நாங்கள் அது போகும்போது ஃபெட்ரேஷன் மூலமாக தான் போகணும். ஸோ நாங்கள் கிளப்ஸ் மூலமாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லாட்டி இண்டிவிஜுவலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இண்டிவிஜுவலாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு அதிர்ஷ்டவசமாக என்ன கிடைச்சதுன்னா, நான் போன கோச்சர் வந்து அவர் இந்த துறையில் 14-15 வருடமாக இருக்கிற ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு அதுக்குரிய இன்புட்ஸ்
கிடைக்கிறதோ இல்லாட்டி அதை பற்றின இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகணும், அந்த விதத்தில் எனக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய அறிவுரைகள் சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மீட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய பவர் லிஃப்டர்ஸ் தெரியும். இந்த இதில் யார் எங்களோட வெயிட் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, என்னென்ன கிளப்ஸ் இருக்குது, அந்த அறிவு ஒரு ஃபர்ஸ்ட் மீட் செஞ்ச உடனே எனக்கு கிடைச்சிது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவும் வரும்போது அது ஒரு இன்னொரு பவர் லிஃப்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்கிற வசதி அது இருக்குது. சவால்கள் என்று பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிதி ரீதியான சவால்களை தாண்டி ஒரு பெண்ணாக இந்த துறையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கோ அல்லது தொடர்ச்சியாக இதில் வந்து நீடிச்சிருக்கிறதுக்கோ பல சவால்கள் இருக்கும். என்னென்ன சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? நான் இந்த ஃபீல்டில் ஸ்பெஷலி பவர் லிஃப்டிங்கில் நான் பார்த்தது தான், நிறைய பெண்கள் இந்த ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்பயும். பட் 1 மீட் 2 மீட்டோடு விட்டுருவாங்க. பிரதானமான காரணம் ஏன்? ஒன்று, நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான், இப்போ மற்ற சர்வதேச போட்டியாளர்கள் எல்லாரும் இது பவர் லிஃப்டிங்னா ஃபுல் டைம் பவர் லிஃப்டிங் தான் செய்கிறாங்க. அதில் இருக்கிறாங்க. இப்போ காலையிலேருந்து அவங்களோட சாப்பாடுலேருந்து, பிகாஸ் இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பவர் யூஸ் பண்ணுறது, ஸோ இன்ஜுரிஸ் வர்றதுக்கான சான்சஸ் கூட. இப்போ எனக்கும் ஸ்பெஷலி சிக்குன்குனியா வந்ததுக்கு அப்புறமும், இப்போ இந்த போட்டிக்கு அப்புறமும் 8-10 hours ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோன்னே எனக்கு கழுத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இன்ஜரிஸ் ஒரு காரணமாக, கிராம்ப் ஈஸியாக வர்றதுக்கான மசில் ஸ்பேசம் வர்றதுக்கான சான்சஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகளையும் விரும்புறதில்லை. உடல் ரீதியாக எங்களுக்கு ஃபேட் ஸ்டோர் ஆகிற வீதம் கூட. பிகாஸ் நாங்கள் நார்மலி ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு இந்த உடல் அழகாக வைத்துக்கொள்ளணும்னு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் பவர் லிஃப்டிங் செய்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸ்பெஷலி பெரிய வெயிட் கிளாஸஸில் 60 கிலோ 70 கிலோ, இப்போ நான்லாம் இப்போ லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணது 84 கிலோவுக்கு, அதை விட குறைஞ்ச வெயிட் கிளாஸில் தான். ஸோ ஃபேட் உடம்புல செய்கிறதுக்கான சான்சஸ் கொடுது. ஸோ ஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு, பெண்களுக்கு வந்து அவங்களோட உடம்போட ஷேப் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி நான் நினைக்கிறேன் அதனாலே எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் ஃபேட் கூட இருக்குது, உடல் அமைப்பு மாறுது அப்படின்னு விட்டுருவாங்க. சிலர் செய்கிறாங்க என்ன, ஓகே போய் ஃபர்ஸ்ட் மீட்டில் எங்களால் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்க முடியல, ஒரு பிளேஸ் பண்ண முடியலன்னு அதுலேருந்து திரும்ப வெளியில் வந்துடுறது. ஆனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு டெய்லி ரூட்டீன் வச்சுக்கணும். இந்த துறையில் நான் சாதிக்கணுமா இருந்தால் தொடர்ந்து நாங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லணும், தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ளணும், உணவு பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உடல் எடைங்கிறது வந்து இந்த பிரிவில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அதை வைத்து தான் எங்களுடைய தொழிலே இருக்குது அப்படின்னும் போது எப்படி உங்களோட டெய்லி ரூட்டீனை நீங்கள் அமைச்சிக்கிறீங்க? அது இன்னமுமே எனக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் தான். பிகாஸ் நாங்கள் 9-10-11 hours ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு போய் வாரத்துக்கு அதுலேயே எனக்கு ஒரு 13-14 hours போயிடணும். ஸோ இந்த ஸ்போர்ட்டெல்லாம் சரியாக இதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 8 hour தூக்கம் தேவை. பாடி ரிகவர் ஆகிறதுக்கு தூக்கம் தேவை. மோஸ்ட்லி எனக்கு அது கிடைக்கிறதில்ல, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ சாப்பிட்றது கூட, இப்போ நாங்கள் ஒரு பேங்க்கில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கும்போது வேலையில் ஸ்டக் ஆகிட்டால் சரியாக நேரத்துக்கு சாப்பிட கிடைக்காது. சில நாளைக்கு ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு தான் சாப்பிடுவோம், ஏதோ கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடுவோம். ஸோ அது சம்டைம்ஸ் ட்ரைனிங் போகிறதுக்கு நைட் 9:30க்கு தான் ட்ரைனிங்க்கு போவோம். ஸோ நான் இந்த லாஸ்ட் நேஷனலெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணியே ஆகணும். எனக்கு வேலை காலையில் 9 மணியில் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் 9-10 மணி 12 hour வேலை. ஸோ அது முடிச்சுட்டு தான் போய் நைட்டாக 12 மணி 1 மணி நைட் 1 மணி வரைக்கும் அப்படி ட்ரெயின் பண்ணி தான் லாஸ்ட் நேஷனல் செஞ்சேன். ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அடுத்த பக்கம் அந்த அளவுக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த விதத்தில் எனக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சிது. பட் ஒர்க் விஷயத்தில் இன்னும் ஒர்க் வைஸ் ஆஃபீஸில் அந்த பெருசாக அதுக்குரிய சப்போர்ட் இல்லை. பிகாஸ் அவங்க பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பாங்க. அது லாப நோக்கத்தில் இயங்குகிற ஒரு கம்பெனி, வருமானம், தங்களுடைய செயற்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பல விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது இவரிடமிருந்தும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் ஒன்றுதான். இவர்கள் சாதிக்க தயாராக இருக்கிறார்கள், இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த நேர ஒதுக்கீடு, அவர்களுடைய இந்த ஷெடியூலிங் என்கின்ற இந்த வாழ்க்கை, தொழில் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை, மிக முக்கியமாக நிதி ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை என்பது இந்த துறையில் பல பதக்கங்களோடு தாயகம் திரும்பி இருந்தாலும் இன்னுமே முழுமையான ஒரு திருப்தியை அடைந்து கொள்ள முடியாமல்
இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நகர முடியாமல் இருப்பதற்கு தங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் தயாராக இருந்தாலும் கூட நாங்கள் நடைமுறை என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து பேசும் பொழுது இந்த நிதி ரீதியான பிரச்சனை என்பது பாரியதொரு பிரச்சனையாக இருக்கிறது. தமிழை வணக்கம் நிகழ்ச்சி என்பது வெறுமனே இலங்கையில் மட்டும் ஒளிபரப்பாகின்ற ஒரு விடயம் அல்ல, ஒரு நிகழ்ச்சி அல்ல. உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஒரு தருணத்தில் உங்களிடம் வைக்கின்ற ஒரு வேண்டுகோளாகவும் இது இருக்கிறது. நீங்கள் இவர்கள் போன்ற திறமைசாலிகளை அடையாளம் கண்டு இவர்களுக்கு நிதி ரீதியான ஒரு பங்களிப்பை உங்களால் வழங்க முடியுமாக இருந்தால் இன்னும் இலங்கையை அடுத்த கட்டத்திற்கு, குறிப்பாக இந்த ஒரு துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை மங்கையாக இவரால் மிளிரக்கூடிய வகையில் இவர் இன்று வாங்கி வந்திருக்கின்ற கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதக்கங்களை வைத்தும் ஒரு பேசும் பொழுது இவர் இருக்கின்ற இந்த ஆர்வங்களை வைத்தும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் தான், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற யாராவது ஒரு தன்னார்வ நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு தொண்டர்களோ உங்களால் முடிந்த ஒரு நிதி உதவி அல்லது தொடர்ச்சியாக இவர் சர்வதேச ரீதியாக போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு நிதி ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு பங்களிப்பை வழங்க முடியுமாக இருந்தால் இன்னும் அதிகப்படியான பதக்கங்களையும் பெருமைகளையும் எமது நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம். இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டும், உங்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் பல சாதனைகளை நீங்கள் புரிய வேண்டும். உங்களுடைய சாதனையை உலகம் முழுக்க கொண்டு செல்கின்ற ஒரு தொலைக்காட்சியாக எப்பொழுதுமே இந்த ஆதவன் தொலைக்காட்சி இருக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு தருணத்தில் வழங்கிக் கொண்டு இறுதியாக எங்களுடைய நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம்.